வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா முருகா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 31ஆம் நாள். இன்றோடு ஆடி மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் ஆவணி மாத பிறப்பு. இன்று ஆடி மாதத்தினுடைய 31வது நாள். இன்றோடு ஆடி மாதம் நிறைவு பெறுகிறது. 16/8/2025 சனிக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று கார்த்திகை நட்சத்திர விரதம். இந்த பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு திதிகளுக்கு சிறப்பு, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு சிறப்பு. இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம் தைப்பூசம், மாசி மாதத்திலே மக நட்சத்திரம் மாசி மகம், பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்தரம், சித்திரை மாதத்திலே பரணி நட்சத்திரம் சித்திரை பரணி, சித்திரை சித்திரை, வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம், ஆடி மாதத்திலே ஆடி பூரம் அம்பாளுக்கு விசேஷம், ஆடி கிருத்திகை முருகனுக்கு விசேஷம் என்று ஒவ்வொரு சிறப்புகள் ஒவ்வொரு மாதங்களும் வரும். அதில் இந்த ஆடி மாதத்திலே இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றியவன் முருகன். கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவன் முருகன். அதனால தான் அவனுக்கு கார்த்திகேயன் காங்கேயன் என்று போற்றப்படுவது. இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நல்லூர் கந்தப்பெருமான் அலங்கார கந்தனுடைய இந்த உற்சவத்திலே கார்த்திகை உற்சவம் என்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இன்றைய தினம் நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலே இந்த கார்த்திகை திருவிழா கார்த்திகை உற்சவம். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அலங்கார கந்தனை காண்பதற்கு அங்கே குழுமியிருப்பார்கள். அந்த வீதி பூராம் பார்க்கின்ற பொழுது அடியார்களுடைய கூட்டம், வயதானவர்கள், இளவயசு பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் பக்திபூர்வமாக அந்த முருகனை ஒரு தடவையாவது நாம் கண்டுவிட வேண்டும், இந்த கார்த்திகேயனை பார்த்துவிட வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும் என்று அங்கு ஓடோடி வந்து பக்தியோடு கண்ணீர் மெதும்ப இறைவனை வழிபாடு செய்துவிட்டிருப்பார்கள். அவ்வாறான இந்த சிறப்போடு கூடியதாகிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே பல்வேறு ஆலயங்களிலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை உற்சவங்கள் நடைபெறும். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது அந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்து சிறப்போடு அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நேரில் சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக தினமும் காலை மாலை நடைபெறுகின்ற உற்சவத்தை
எங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். ஆனந்தமாக அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது பக்திபூர்வமாக இல்லங்களிலிருந்தே முருகனை தரிசிக்கின்ற பாக்கியம் பல அடியார்கள், பல்லாயிரக்கணக்கான அடியார்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவ்வாறான சிறப்போடு கூடவும் உலக நாடுகளிலிருந்து மக்கள் வந்து வழிபாடு செய்கின்ற நெல்லைக்கந்தனுடைய இந்த உற்சவம், கார்த்திகை உற்சவத்திலும் நாமும் கலந்து கொள்ளக்கூடிய கலந்து இறை வழிபாடுகளை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.